வணக்கம் மக்களே, உங்கள் எல்லாரையும் இந்த டீ டைம் ரேடியோக்கு வெல்கம் பேக் பண்ணுறது உங்களின் இவள். ஹோப் எல்லாரும் சிறப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். எல்லாரும் கதையில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. குழலியும் அந்த இனியவள் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கா. முகில்கிட்ட கேட்போமா வேணாமா அப்படின்ற பல கேள்விக்கு அப்புறம் ஒரு வழியா முகில்கிட்டையும் இனியவள் யாரு அப்படின்றதே கேட்டுட்டா. இப்போ முகில் அதுக்கான கேள்விக்கு பதில் சொன்னானா இல்லையா அப்படின்றத இன்னைக்கு கதையில பார்க்கலாம். ஒருவேளை இப்போ நான் சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே புரியலைன்னா நீங்க இன்னும் இந்த ஸ்டோரியை கேட்கலன்னு நினைக்கிறேன். இதுவரை 5 எபிசோட் சூப்பரா சொல்லி முடிச்சிட்டேன். மிஸ் பண்ணவங்க போய் கேட்டுட்டு வந்து இந்த கதையை கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். பார்த்த முதல் நாளே எபிசோட் 6. குழலிக்குள்ள 1000 கேள்வி இருந்துச்சு. அதுக்கு எப்போதான் விடை சொல்ல போறாரு? அப்புறம் இறங்கி போயிட்டா அந்த உறுத்தல் எனக்குள்ள இருந்துட்டே இருக்குமே. இவ்வளோ பேசிட்டோம், ஏன் இதை கேட்க நம்ம இவ்வளோ தயங்குறோன்னு ஒரு முடிவா முகில்கிட்ட இனியவளை பத்தி கேட்டுட்டா. முகிலும் இந்த பேரை கேட்கும் போதெல்லாம் சேட் ஆனா. பட் கடைசியில குழலி இவளை கேட்கும்போது அவனால அவாய்ட் பண்ண முடியல. இனியவள் யாருன்னா இப்போ நீங்க எல்லாரும் மேலே பார்க்கணும். ஏன்னா இப்போ ஓடுறது முகிலோட ஃப்ளாஷ்பேக். அப்போதான் +2 முடித்தேன். கஷ்டப்பட்டு படித்து நல்லா ஸ்கோர் பண்ணேன். ஆனால் என்னோட ஆசை சிவில் இன்ஜினியர் படிக்கணும் அப்படின்னு. ஆனால் என்னோட ஃபினான்ஸ் சிச்சுவேஷன் என்னால் படிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவும் குடிச்சிட்டு இருப்பார். அதனால பெருசாக எனக்கு எந்த உதவியும் பண்ணலை. சரி, நானும் வேறு வழி இல்லாமல் இன்ஜினியரிங் கனவை மறந்துட்டு சயின்ஸ் காலேஜில் சேர்ந்தேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் எடுத்தேன். ஸோ எல்லார் மாதிரி நானும் செமஸ்டர் வந்தால் தான் படிப்பேன். இன்டர்னல்லாம் சுத்தம். ஏதோ எனக்கும் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. எப்போவுமே கூட இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து தான் ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு சில நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். சில நேரம் பங்க் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன். அப்போது எனக்கு லைஃப்பில் எந்த கஷ்டமும் தெரில. சில நேரம் வீட்டுக்கு போவேன். பட் அப்பா பண்ணுற விஷயம்னாலேயே நான் சம்டைம்ஸ் வீட்டுக்கு போக மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்டலில் தங்குறது, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் தங்கிப்பேன். இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட் இயரில் பாதி லைஃப் ஓடிச்சு. அப்போ தான் அவளை பார்த்தேன். எவளை? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். நம்பிராஜன் மற்றும் ரஞ்சித் ரங்கராஜன் இவங்க 2 பேருடைய இயக்கத்தில் கே. சுரேஷ், தியாகு மற்றும் கலாரஞ்சனி இவங்க எல்லாரும் இணைந்து நடித்த படம் தான் மஞ்சள் நிலா. இந்த படம் 1982 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில, புலமை பித்தன் அவர்களோட வரிகள்ல அசோக் அவர்கள் பாடின பாடல் தான் காற்றே யாழ் மீட்டு. இந்த அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கதையில என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். காற்றேயாழ் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு, காற்றேயாழ் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு, இங்கு இன்பங்களோ காணல் வரி, துன்பங்களே நீலாம்பரி. காற்றேயாழ் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு,
ஓரங்களில் இங்கு யார் போட்டது அதை யார் கேட்பது? மலராரங்களை தெருவோரங்களில் இங்கு யார் போட்டது அதை யார் கேட்பது? வெறும் கோவில்கள் எங்கெங்கும் ஆராதனை, கொஞ்சம் கூறுங்கள் இவர் நெஞ்சில் ஏன் வேதனை? ஆராரோ நெஞ்சின் காயங்கள் எப்போது தெளிவாகும் நியாயங்கள்? காற்றேயாழ் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு, இங்கு இன்பங்களோ காணல் வரி, துன்பங்களே நீலாம்பரி. காற்றேயாழ் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு. கங்கை உண்டு கொஞ்சம் தண்ணீர் இல்லை, வயல் எங்கும் உண்டு உண்ணச்சோறும் இல்லை. இங்கு கங்கை உண்டு கொஞ்சம் தண்ணீர் இல்லை, வயல் எங்கும் உண்டு உண்ணச்சோறும் இல்லை. இந்த தேசத்தை துன்பங்கள் ஆழ்கின்றன, வெறும் தேர்தல்களே இங்கு வாழ்கின்றன. யார் இங்கே ஒரு ஆதாரம்? தர்மங்கள் தெருவெங்கும் வியாபாரம். காற்றேயாழ் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு, இங்கு இன்பங்களோ காணல் வரி, துன்பங்களே நீலாம்பரி. காற்றேயாழ் மீட்டு இவர் கண்ணீர் கவிதை கேட்டு. கடைசியாக கேட்ட பாடல் உங்களோட ஃபேவரட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். முகிலோட ஃப்ளாஷ்பேக்கை பற்றி பார்க்குறோம் இல்லையா? கடைசியாக யாரையோ பார்த்தேன்னு சொன்னால, அது யாராக இருக்கும்? வாங்க கதைக்குள்ளே போகலாம். குழலியும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டே வரா. சொல்லுங்க, யாரை பார்த்தீங்க அப்படின்னு குழலியும் கேட்குறா. ஒரு நாள் காலேஜ் எப்பயும் போல் முடிஞ்சிச்சு, பெல்லும் அடிச்சிச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே கிளம்பிட்டேன். அப்போது காலேஜ் தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் பஸ் ஏறணும். ஏன்னா அங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. அப்போது நாங்களும் நிற்கிறோம், பக்கத்தில் பொண்ணுங்களும் நிற்கிறாங்க. அப்போது அங்கே ஒரு பாட்டி பஸ் ஸ்டாப் வழியாக நடந்து வந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப பசியில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அவங்க வயசுக்கு ரோட்டில் எல்லார்ட்டையும் கை நீட்டி பசிக்குது, ஏதாவது வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நான் இங்கே நின்று யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த கேப்பில் பாட்டி பசியில் அங்கேயே ஸ்பாட்டில் மயங்கி விழுந்துட்டாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு கையும் இல்லை காலும் இல்லை. ஐயோ, பாட்டியை போய் காப்பாற்றணுமேனு நான் ஹெல்ப் பண்ண போனப்போ என் ஃப்ரெண்டு, டேய் வேணாண்டா, ஏதாவது பிரச்சனையாகிற போகுதுடா அப்படின்னு சொல்லி என்னை தடுத்து நிறுத்திட்டான். அதே சமயம் யாரும் ஹெல்ப் பண்ண போகலை. எல்லாருமே தேவையில்லாத பிரச்சனை வரும்னு தான் யோசிச்சாங்களே தவிர யாரும் ஹெல்ப் பண்ண போகலை, என்னையும் விடலை. அப்போ தான் எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் விளைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன். அப்போ ஒரு பொண்ணு என்னை தாண்டி தான் போனாங்க. ஓடி போய் அந்த பாட்டிக்கு உதவி பண்ணாங்க. தன்னோட பேக்கில் இருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து பாட்டியோட முகத்தில் தெளித்து அவங்கள முழிக்க வச்சிட்டாங்க. அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணியும் கொடுத்தாங்க. ஒரு வழியாக அந்த பாட்டிக்கு சுயநினைவு வந்துச்சு. என்னாச்சு பாட்டி, ஏன் மயங்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை தாயி, சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, அதான்
பசி மயக்கம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே அந்த பொண்ணு தன்னோட பேக்கில் இருந்த சாப்பாடை எடுத்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கை செலவுக்கு கொஞ்சம் பணமும் கொடுத்தாங்க. அந்த பாட்டி, இல்லை தாயி வேணாம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டப்போ கூட, பரவாயில்ல பாட்டி வச்சுக்கோங்க, நானும் உங்கள் பேத்தி மாதிரி தானே, இருக்கட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு முகில் சொல்லுங்க அப்படின்னு குழலி கேட்குற மாதிரி நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். டிபி கஜேந்திரன் அவர்களோட இயக்கத்தில் ரமேஷ் அரவிந்த் மற்றும் ரஞ்சிதா இவங்க 2 பேரும் இணைந்து நடித்த படம் தான் பாட்டு வாத்தியார். இந்த படம் 1995 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில், வாலி அவர்களோட வரிகளில் ஏசுதாஸ் மற்றும் ஸ்வர்ணலதா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் நீதானே நாள்தோறும். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் கதையில என்ன நடந்துச்சு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அன்று இட்ட தீ முப்புறத்திலே கொன்றடித்தது தீய சக்தியை, இன்று இட்ட தீ இப்புறத்திலே என்னதான் செய்யுமோ ஆதிசக்தியே. நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம். இளமை காலம் தொடங்கி எந்த முதுமை காலம் வரையில் இசைக்கும் கீதம் தனியே இன்று இருப்பதென்ன சிறையில். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம்.
பிச்சை கேட்க தெய்வம் காக்க வேண்டியே கையை நானும் ஏந்தினேன். திக்கு ஏதுமின்றியே துன்ப ஆற்றில் நீந்தினேன். இன்னும் ஏன் தாமதம் தீர்க்கவா சஞ்சலம் காக்கும் கைகள் வந்தே இங்கு கண்ணை துடைக்காரோ. நீதானே நாளோறும் நான் பாட காரணம். நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம். இளமை காலம் தொடங்கி எந்த முதுமை காலம் வரையில் இசைக்கு தீபம் தனியே என்று இருப்பதென்ன சிறையில். நீதானே நாளோறும் நான் பாட காரணம். எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம். கடைசியாக கேட்ட பாடல் உங்களின் மனம் கவர்ந்த பாடலாக இருக்கும்னு நம்புகிறேன். உதவி பண்ணிட்டு அந்த பொண்ணு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த பொண்ணோட உதவி குணத்தை பார்த்துட்டு நான் அன்னைக்கு பூரா அந்த பொண்ணோட ஞாபகமாக தான் இருந்தேன். ச்சே, எல்லாரும் அமைதியாக தான் இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுச்சு? இந்த வயசுலேயே இவ்வளோ நல்ல பொண்ணா ஹெல்பிங் மைண்டடாக இருக்காங்களே. நான் என்ன நினச்சேனோ அதைத்தான் அவங்களும் செஞ்சுருக்காங்க. அந்த பொண்ணை பாராட்ட கூட இல்லையே. அடுத்து அவங்கள எப்போ பார்க்குறோமோ பார்க்க வாய்ப்பு இல்லை தான். இருந்தாலும் மறுபடியும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வராமையாக இருக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தா கண்டிப்பாக அவங்கள பாராட்டிடணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருந்தேன். மறுநாள் எப்பயும் போல் காலேஜுக்கு கிளம்புனேன். பஸ் ஸ்டாப்பில் இறங்கினேன். என்னோடய அதிர்ஷ்டம் ஸ்டாப்லேயே அந்த பொண்ணை பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அவங்ககிட்ட போய் பேசணும்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டக்குன்னு ரோட் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. சரி, இன்றைக்கி சான்ஸ் அவ்வளோதான் போல அப்படின்னு எனக்குள்ள சின்ன வருத்தம். அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு நான் காலேஜுக்கு போய் எப்பயும் போல் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது சடனாக என் மொபைலை காணோம். நான் கொஞ்சம் நேரத்தில் டென்ஷன் ஆகிட்டேன். தேடிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு பொண்ணு எங்கள் கிளாஸ்குள்ளே வந்து, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களில் யாரோ உங்கள் மொபைலை மிஸ் பண்ணிட்டீங்க போல், செக் பண்ணிக்கோங்க, வெளியே கிடந்துச்சு, நான் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன், யாரோடதோ போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு பொண்ணு அனௌன்ஸ் பண்ணுது. நான் டக்குன்னு பார்த்தேன், ஏன்னா என் மொபைல் தானே. ஸோ யாருன்னு பார்த்தா என்னாலே நம்ப முடியல, அது அந்த பொண்ணுன்னு. என்னடா இவங்க நம்ம காலேஜ் தானா, அதுவும் சேம் டிபார்ட்மெண்ட், இது தெரியாமையே நம்ம இருந்திருக்கோமா அப்படின்னு எனக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்கள டெய்லி பார்த்தேன், பட் பேச தான் சான்ஸ் கிடைக்கல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் அந்த பொண்ணை கூப்பிட்டப்போ தான் இனியவள் அப்படின்றது அவளோட நேமுன்னு தெரிய வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் டெய்லி பார்ப்பேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு காலேஜ் கேம்பஸ்குள்ளே அவங்களோட ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகாமல் ரிப்பேர் ஆகிடுச்சு. இவங்க ரொம்ப நேரம் ட்ரை பண்ணாங்க, பட் நான் சடனாக அந்த பக்கம் போனதால் நான் ஸ்கூட்டியை ரிப்பேர் பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்களாவே மை செல்ஃப் இனியவள் அப்படின்னு கை கொடுத்தாங்க. நானும் மை செல்ஃப் முகல் அப்படின்னு கை கொடுத்து இன்ட்ரோ ஆகிக்கிட்டோம். அதுக்கப்புறம் காலேஜில் நாங்கள் பார்க்குறப்போலாம் பேசிப்போம். ஒரு ஸ்டேஜில் நல்லா க்ளோஸ் ஆனோம். இப்படியே ஃபஸ்ட் இயரை முடிச்சு செகண்ட் இயரும் பாதி ஓடிருச்சு. எனக்காக இனியவள் சாப்பாடு கொண்டு வருவா, ஃபீஸ் கூட சம்டைம்ஸ் பே பண்ணுவா, பர்த்டேக்கு நல்ல ட்ரெஸ்லாம் எடுத்து தருவா. எனக்கு அவளோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் அவளும் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம். லைஃப்பில் மிஸ் பண்ணதை கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். KS சேதுமாதவன் அவர்களோட இயக்கத்தில் கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி இவங்க 2 பேரும் இணைந்து நடித்த படம் தான் வாழ்வை மாயம். இந்த படம் 1982 வெளியாச்சு. கங்கை அமரன் அவர்களோட இசையில், வாலி அவர்களோட வரிகளில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் தேவி ஸ்ரீதேவி.
இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கதையை பார்க்கலாம். தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா. தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா. கையில் மணியை தினமும் பிடித்தே ஆட்டும் பக்தனம்மா. சூடம் ஏற்றி மேலும் கீழும் காட்டும் பித்தனம்மா. தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா. பண்ணக்கூடாதோ பூஜைகள் தான் அம்மன் உன்மேனி ஆணி பொன்மேனி அன்பன் தொட வேண்டுமே. தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா. கண்ணில் நடமாடும் சிவகாமியே அன்பின் உருவான அபிராமியே காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி எனக்கு நீதானம்மா. தரின தரநர ஒரு தலராகம் மயக்கம் தீராது. தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி
உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா. கடைசியா கேட்ட பாடல் எல்லாரும் ரசிச்சு கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். நல்லா தானே முகில் போயிட்டு இருக்கு, மேலே சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு குழலி ஆர்வமா கேட்குறா. அடுத்து என்ன ஆச்சுன்னா, இனியவள் கேரக்டர் மட்டும் இல்லை, நல்லாவும் படிப்பா. சம்டைம்ஸ் எனக்கே எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணியிருக்கானா பார்த்துக்கோங்க. ஸோ நாள் போக போக நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். நாங்கள் பழகிறத பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் என்னடா அப்படியா இப்படியான்னு. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸுடா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு புரிய வச்சேன். ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் இனியவள் காலேஜுக்கு வரலை. என்னாச்சுன்னே தெரில. எப்பயும் ஏதாவதுனா மெசேஜ் பண்ணுவா, இல்லைன்னா கால் பண்ணுவா. அன்னைக்கின்னு அவள் எதுவுமே பண்ணலை. சரி நானும் கால் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப். அப்புறம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் தெரிஞ்சிச்சு அவள் காலேஜுக்கு 3 நாளாக லீவுன்னு. அந்த 3 நாள் எனக்கு நரகம் மாதிரி போச்சு. அவளோட பேசாமல் அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியல. அந்த 3 நாள் எனக்கு ஒரு யுகம் மாதிரி போச்சு. எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் புரிஞ்சு அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு. ஒருவேளை என்ன அறியாமே அவளை லவ் பண்ணிட்டேனா? இது நமக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா, இல்லை அவளுக்கும் இப்படி தோணுமா? நம்ம பண்ணுறது கரெக்டு தானா? ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு அப்புறம் லவ் பண்ணா அது தப்பு இல்லையா? இதை அவட்ட சொன்னால் அவள் ஏற்றுப்பாளா? இந்த மாதிரி பல கேள்வி எனக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நான் எதையுமே வெளிக்காட்டிக்கலை. 3 நாள் கழித்து இனியவள் வந்தா. ஹே ஹாய்டா, சாரி திருப்பதி வர போயிட்டு வந்தேனா, அதான் சரியாக இன்ஃபார்ம் கூட பண்ண முடியல. இந்தா லட்டு சாப்பிடு அப்படின்னு அவள் வந்து என்கிட்ட பேசினான். அவள் முகத்தை 3 நாள் கழித்து பார்த்தப்போதான் எனக்கு போன உயிரே திரும்பி வந்துச்சு. அப்புறம் நான் வாழ்கிற ஒவ்வொரு செகண்டும் இனியவள் கூட இருந்தால் நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அவட்ட தான் பேசுவேன். ஆனால் இதை அவட்ட சொல்கிறதுக்கு எனக்கு பயம். அவள் கூட இருக்கும்போது இதை நான் பெருசாக ஃபீல் பண்ணலை. ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டு இருக்கோம்னு நான் நினச்சேன். ஆனால் எப்போ அவளை நான் பார்க்காம இருந்தேனோ அப்போ தான் எல்லாமே ரியலைஸ் பண்ணேன். சரி முகில், இதை நீங்கள் இனியவள்கிட்ட சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு குழலி ஆர்வமாக கேட்குறா. அதுக்கு முகில் சொன்ன பதில், நான் சொல்லணும்னு தான் நினச்சேன். பட் எங்கே, நான் லவ்வை முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணிட்டா அப்புறம் அது அவளுக்கு பிடிக்காம போய் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஸ்பாயில் பண்ணிக்க வேணான்னு தான் விட்டுட்டேன். எனக்குள்ள ஒரு சின்ன பயம், இனியவள் என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு. ஸோ அப்போதைக்கு நான் எதுவும் சொல்லலை. ஒரு வழியாக 2nd இயர் முடிச்சு 3rd இயரும் வந்தோம். அப்போதான் அப்படின்னு முகில் இழுத்தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க ஒரு பாட்டு கேட்டுட்டு வாங்க. நம்ம தொடர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். பரணி அவர்களோட இயக்கத்தில் சிவகுமார், ராதா மற்றும் அருணா இவங்க எல்லாரும் இணைந்து நடித்த படம் தான் ஆனந்த ராகம். இந்த படம் 1982 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில், பஞ்சு அருணாச்சலம் அவர்களோட வரிகளில் ஏசுதாஸ் மற்றும் ஜானகி இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் மேகம் கருக்குது. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கதையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்க. கடைசியாக கேட்ட பாடல் உங்களின் மனம் கவர்ந்த பாடலாக இருக்கும்னு நம்புகிறேன். முகில் தன்னோட லவ்வை இனியவள் கிட்ட சொன்னானா இல்லையா? இனியவள் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பாளா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முகிலோட கதையை குழலி ரொம்பவே ஆர்வமாக கேட்டுட்டு வரா. அப்போது 3rd இயரில் ஃபைனல் செமஸ்டர் நானும் இனியவளும் படிச்சுட்டு இருந்தோம். அப்போது February month. ஸோ கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் வீக் வரும். ஸோ வேலண்டைன்ஸ் டேல எப்படியாச்சும் இனியவள் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும், என்னோட ஆசையை தெரியப்படுத்தணும்னு நான் எப்படிலாம் அவள் கூட வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்றதையும் அவளுக்கு நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவளுக்காக கிஃப்ட்லாம் கூட வாங்கி வச்சுருந்தேன். வேலண்டைன்ஸ் டேயும் வந்துச்சு. இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ நானும் இனியவளும் கேன்டீனில் உட்காந்துருந்தோம். அப்போது நான் எனக்குள்ளே எவ்வளோ ஆசை இருந்துச்சோ அவ்வளோ பயமும் இருந்துச்சு, அவள் என்ன சொல்வாளோ அப்படின்னு.
அப்புறம் ஒரு மனசாக நான் பேச ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுக்குள்ள டேய் முகில், நான்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் என்னை நீ தப்பாக நினச்சிடக்கூடாது சரியா அப்படின்னு அவள் என்கிட்ட கேட்டா. எனக்கு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன் சொல்லுன்னு சொன்னேன். இல்லைடா, நான் ஒரு பையன் கூட நல்லா பேசுவேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸு, இத்தனை நாளாக ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகணும், பட் என்னன்னு தெரில, என்ன அறியாமையே லவ் பண்ணிட்டேனோன்னு தோணுதுடா அப்படின்னு இனியவள் சொல்கிறத கேட்டதும், என்னடா நம்ம நினச்சதையே இவளும் சொல்கிறா, கன்ஃபார்மாக இவ என்னைய தான் சொல்கிறா அப்படின்னு எனக்குள்ளேயே சந்தோஷப்பட்டேன். அப்போது இனியவளும் என்னை லவ் பண்ணுறாளா? சே, இது தெரியாமல் தான் தேவையில்லாமல் பயந்துட்டு இருந்தேனா அப்படின்னு எனக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தேன். சரிடி, அதான் நீங்கள் 2 பேரும் க்ளோஸ் தானே, போய் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடு அப்படின்னு நான் ஐடியா கொடுத்தேன். நான் சொன்னால் அவன் ஒத்துப்பானா இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவானா அப்படின்னு என்கிட்ட கேட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை கண்டிப்பாக ஏற்றுப்பான், மேபி சேம் தாட் அவனுக்கும் வந்தால் என்ன பண்ணுவ, ஸோ போய் சொல்லிடுன்னு சொன்னேன். ஆமாம், என்கிட்ட கூட சொல்லலை, பையன் யார் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, அதுவாடா நம்ம பக்கத்து கிளாஸு கிளப் மெம்பராக இருக்கான், அதில் தான் எனக்கும் பழக்கம் ஆச்சு, அதோ போகிறான் பாரு அவன்தான்டா, சரி இரு முகில், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவள் எந்திரிச்சு போயிட்டான். எனக்கு அந்த செகண்ட் உலகமே இருண்டுருச்சு, சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரில. அப்போது இனியவள் இவ்வளோ நேரம் என்னை பற்றி பேசலை, என்ன லவ் பண்ணலை, வேற யாரையோ பண்ணுறா, நான் தான் தப்பாக நினச்சிட்டேன் போல, நான் மட்டும்தான் அவளை லவ் பண்ணியிருக்கேன் போல அப்படின்னு நினச்சி நான் மனசளவில் ரொம்ப உடஞ்சிட்டேன். நான் இதுவரை இப்படி எதுக்காகவும் ஃபீல் பண்ணதில்லை, அழுததும் இல்லை. பட் அன்னைக்கு அழுதேன். நான் ஆசைப்பட்டது கிடைக்காம போயிருச்சேன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஆசையை எனக்குள்ளேயே புதைச்சிட்டேன். அவட்ட நான் சொல்லவே இல்லை. காலேஜும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோடய ஜாப் விஷயமாக அலைஞ்சனால அவள் கூட பெருசாக கான்டாக்ட்லேயும் இல்லை. லாக்டவுனில் மாட்டிக்கிட்டு அப்படியே 2 வருஷம் ஓடிருச்சு. இப்போது பாட்டி அவங்க பேத்தி நேமை சொன்ன உடனே எனக்கு அவன் ஞாபகம்தான் வந்துச்சு. ஆனால் அது அவளாக இருக்க வாய்ப்பில்லை தான். ஏன்னா ஒரே பேரில் எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா. பட் நான் என் மனசில் வேண்டிக்கிறது அது அவளாக இருந்துடக்கூடாதுன்னு தான் அப்படின்னு சொல்லி முகில் தன்னோட ஃப்ளாஷ்பேக்கை முடிக்கிறான். இதை கேட்ட குழலி எப்படி ரியாக்ட் பண்ணா, அதுக்கப்புறம் என்ன பேசுனா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். ஐவி சசி அவர்களோட இயக்கத்தில் விஜயகுமார், ஸ்ரீதேவி மற்றும் ரவிக்குமார் இவங்க எல்லாரும் இணைந்து நடித்த படம் தான் பகலில் ஒரு இரவு. இந்த படம் 1979 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில், கண்ணதாசன் அவர்களோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாடல் தான் பொன்னாரம் பூவாரம். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கதையை தொடரலாம். பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிருங்காரம், பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிருங்காரம், பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வா வெண்ணிலா ஒரு தேர் கொண்டு வா, செந்தேன் நிலா புது சீர் கொண்டு வா, பொன்னாரம் பூவாரம் கண்டோரம் சிருங்காரம்.
தாலாட்டு சொல் தென்றலே சொல் தென்றலே மேலாடை சதுராட வா தென்றலே வா தென்றலே அழகிறதம் அசைகிறது ஊர்வலமாய் வருகிறது வா பண்பாடு மாறாத தென் பாங்கு பூவே காலமெல்லாம் தேன் நிலவுதான் பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிருங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வா வெண்ணிலா ஒரு தேர் கொண்டு வா செந்தேன் நிலா புது சீர் கொண்டு வா சிந்தாத மணிமாலை உன் புன்னகை செவ்வான விண்மீன்கள் உன் கண்களே சிறிய இடை கொடியளக்க அழகு நடை மணி ஒலிக்க செந்தூரம் கலையாத தெய்வாம்சராணி காலமெல்லாம் தேன் நிலவுதான் பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிருங்காரம் பொழுதுகள் கோடி புதுமைகள் தேடி வா வெண்ணிலா ஒரு தேர் கொண்டு வா செந்தேன் நிலா புது சீர் கொண்டு வா பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிருங்காரம் கடைசியாக கேட்ட பாடல் உங்களின் மனதுக்கு பிடித்தமான பாடலாக இருக்கும்னு நம்புகிறேன். முகிலோட ஃப்ளாஷ்பேக் கதையை கேட்டுட்டு குழலி என்ன சொன்னா அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முகிலோட கதையை கேட்டுட்டு இவர் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவரோட நல்ல மனசுக்கு இப்படியா நடக்கணும்? இது தெரியாமல் அவரை நான் தான் யாருன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன். அவரே மறந்து நிம்மதியாக இருந்திருப்பார். நான் தான் லூசு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன். முகில், ஐம் ஸோ சாரிங்க. எனக்கு தெரியாது. நான் தான் உங்கள் பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டேன். ஸோ சாரிங்க அப்படின்னு முகில்கிட்ட சாரி கேட்குறான். பரவாயில்ல குழலி, இதில் என்ன இருக்குது, விடுங்க அப்படின்னு முகிலும் சொல்லிட்டான். இருந்தாலும் இவளுக்கு மனசுக்குள்ளே ஒரு டபுள் ஃபீலிங். என்னென்னா, ஒரு பக்கம் முகிலோட லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. இன்னொரு பக்கம் நல்ல வேலை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஆமாம், நான் ஏன் சந்தோஷப்படுறேன், அவருக்கும் நமக்கும் என்ன அப்படின்னு இவளே தனக்குள்ள கேள்வியும் கேட்டுக்கிறா. முகில் தான் அப்படி வேண்டிட்டு இருந்தான். இப்போது குழலியும் வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னன்னா, அது அவளாக இருக்கக்கூடாது, முகில் லவ் பண்ண இனியவளாக இருக்கக்கூடாது அப்படின்னு குழலியும் தன் மனசுக்குள்ளே வேண்டிக்கிறா. அப்போ பக்கத்தில் ஒரு குரல், ஓ அடுத்த ஸ்டேஷனில் தான் ஏற போறியா, பார்த்து பத்திரமா ஏறுமா அப்படின்னு பாட்டி அவங்க பேத்திட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. என் பேத்தி வர ஸ்டேஷனில் தான் ஏற போகிறாளாம், அதான் ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு பாட்டி 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு வராங்க. அடுத்த ஸ்டேஷனும் வந்துச்சு. நம்ம பாட்டியோட பேத்தி, அதான் இனியவள், அந்த ஸ்டேஷனில் ஏறுனா. முகில் அப்போ கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு வரலாம்னு எந்திரிச்சு போயிட்டான். பாட்டி இனியவளை குழலிக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. குழலி அவளை பார்த்தது இல்லைல்ல, ஸோ அவள் எப்பயும் போல் சாதாரணமாக பேசுகிறா. இங்கே இன்னொரு தம்பியும் இருந்தான்.
அவன் தான் எனக்கு உதவி பண்ணான் அப்படின்னு பாட்டி முகிலை பற்றி இனியவள்கிட்ட பேசிட்டு வராங்க. கொஞ்ச நேரம் கழித்து முகிலும் தான் பிளேஸுக்கு வந்துட்டு இருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, ஒருவேளை அப்படின்னு யோசிச்சுட்டே பிளேஸுக்கு வந்து பார்க்குறான். அது யாராக இருக்கக்கூடாதுன்னு வேண்டுனானோ அந்த இனியவள் தான், அவன் லவ் பண்ண அதே இனியவள் தான் அங்கே உட்காந்துருந்தா. இவனால் நம்பவே முடியலை. எங்கே பார்த்தா பழைய ஞாபகம் வந்துருமோன்னு பயம். ஸோ இவனும் பிளேஸில் போய் உட்காந்தான். ஹே முகில், நீ எங்கடா இங்கே? எப்படி இருக்க? பார்த்து எத்தனை நாள் ஆகுது? எப்படி இருக்க அப்படின்னு இனியவள் முகிலை பார்த்து விசாரிக்கும் போதே குழலிக்கு தெரிஞ்சிருச்சு அது இவன் லவ் பண்ண பொண்ணு தான் அப்படின்னு. முகிலுக்கு என்ன பேசணுன்னே தெரியல. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேஷுவலாக பேசினான். பாட்டி, இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு இனியவள் தன்னோட பாட்டிகிட்ட சொல்கிறான். அப்புறம் நேரம் ஆக ஆக இனியவள் முகில்கிட்ட பேசிகிட்டே வரா. காலேஜ் டேஸில் எப்படி பேசுவாளோ அதே மாதிரி இப்போவும் பேசிகிட்டே வரா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். தாரணி அவர்களோட இயக்கத்தில் ரேமான், டிரோசா மற்றும் ராதா இவங்க எல்லாரும் இணைந்து நடித்த படம் தான் வசந்தம். இளையராஜா அவர்களோட இசையில், ஹரிபாரதன் அவர்களோட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின பாடல் தான் வசந்தமே. இந்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம கதையில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். வசந்தமே வசந்தமே மயங்குதே கலங்குதே இதயமே, கண்ணிலே மேகம் நெஞ்சிலே சோகம் போடுதம்மா, முள்ளிலே வீழும் மல்லிகை போலே வாடுதம்மா, வாழ்வே நீதான் வாவா. வசந்தமே 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 மயங்குதே கலங்குதே இதயமே. திருநாள் வசந்தம் ஒரு நாளில் மாறி போனதே, கரை தேடும் ஊழம் தடுமாறும் காலமானதே, ஒரு தாளமின்றியே சுகமேது பாட்டிலே, துணை ஒன்று இன்றியே சுவையேது வாழ்விலே, அன்பு தீபமேற்றி வைத்து உங்கள் பாதை பார்க்கிறேன், மீண்டும் உன்னை நானும் காண தெய்வம் தன்னை கேட்கிறேன். வசந்தமே திரும்பி வா,
கடைசியாக கேட்ட பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக இருக்கும்னு நம்புகிறேன். டிலே பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். இப்போது முகிலும் இனியவளும் பேசிகிட்டே வராங்க. முகில் குழலியை கண்டுக்கவே இல்லை. குழலிக்கு ஒரு மாதிரி பொசசிவாக ஃபீல் ஆகுது. என்னடா இவ்வளோ நேரம் நம்ம தான் பேசிட்டு வந்தோம், இப்போதான் ஏறுனா அதுக்குள்ளே இவர் என்னை மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி குழலி சம்மந்தமே இல்லாமல் இனியவளை பார்த்து முறைச்சிட்டே இருந்தா. சே, என்னடா அது, நானே இப்போதான் இவர்கிட்ட கொஞ்சம் பேச ஸ்டார்ட் பண்ணேன், பட் அதுக்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. ஏன் நம்ம அவருக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணுறோம்? அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? அது மட்டும் இல்லாமல் லவ் ஃபெயிலியர் ஆனதை நினச்சி நம்ம ஏன் சந்தோஷப்படுறோம்? இப்போ கூட அவரோட ஃப்ரெண்டு தான் அவரோட பேசிட்டு வராங்க, ஆனால் நம்ம ஏன் சம்மந்தமே இல்லாமல் பொசசிவ் ஆகிறோம்? எனக்கு என்ன தான் ஆச்சு? ஒருவேளை என்ன அறியாமையே இவரை நான் லவ் பண்ணிட்டேனா? என்ன மாதிரியே ஒரு கேரக்டரை பார்த்ததும் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேனா? அவரோட ஹெல்பிங் மைண்டை பார்த்து நான் எதுவும் அவர் மேலே ஆசைப்பட்டேனா? இப்படி தனக்குள்ளே நிறையா குவெஸ்டின் கேட்டுட்டு புலம்பிகிட்டே வரா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெல்லி வர போகுது. ஸோ எல்லாரும் திங்ஸை எடுத்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது குழலியும் முகிலும் எந்திரிச்சு பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குழலியோட மனசு குழலிட்டே இல்லை. எதையோ விட்டுட்டு போகிறோம் அப்படின்ற எண்ணம் மட்டும் அவளுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அப்போதான் அவள் வாங்கின புக்கை எடுத்து பார்க்குறா. புக்கை திறந்து பார்த்தா முகில்னு போட்டிருந்துச்சு. இவர் புக்கு எப்படி என்கிட்ட வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது தான் மதுரை ஜங்ஷனில் ஒரு கடையில் 2 பேரும் மோதிக்கும் போது புக்ஸ் கீழே விழுந்துடும் இல்லையா? அப்போது மாற்றி எடுத்துப்பாங்க. அதை இப்போ நினச்சி பாப்பா, அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தா நான் இவர்கிட்ட பேசவே ட்ரை பண்ணியிருக்க மாட்டேனோ என்னவோ அப்படின்னு இவளுக்குள்ளேயே நினச்சிக்கிறா. இப்போது தான் என்ன நினைக்கிறோம் அப்படின்றத அவளால் ஓப்பனாக முகில்கிட்ட சொல்ல முடியலை. அதனால அவனோட புக்கு இவட்ட தானே இருக்குது. ஸோ இவன் நினைக்கிறத அந்த புக்கில் எழுதுறா. புக்கை திறந்து முகில், பொதுவாக நம்மளை மாதிரியே நம்மளை பார்க்கணும்னா கண்ணாடியில் தான் பார்க்கணும். பட் நான் என்ன மாதிரியே ஒருத்தரை ஃபஸ்ட் டைம் நேரில் சந்தித்தேன். என்ன மாதிரியே ஒரு ஹெல்பிங் கேரக்டரை நான் பார்த்தேன். உங்கள்கிட்ட நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். உங்களை பார்த்து நிறையா விஷயம் இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். எனக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்திருக்கு. நமக்குள்ளே நிறையா விஷயம் ஒத்து போகுது. இப்போ கூட உங்கள் புக்கு என்கிட்ட தான் இருக்குது. கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த டெல்லி ஜேர்னியை நான் மறக்கவே மாட்டேன். என் லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு பர்சனை மீட் பண்ணியிருக்கேன். கடைசியாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் இனியவள்கிட்ட காலேஜில் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அப்படி தான் நானும் உங்கள்கிட்ட இப்போ ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஒரு பெரிய சாரி மதுரை ஜங்ஷனில் நான் உங்களை திட்டினதுக்கு. நம்ம அடுத்து எப்போ சந்திப்போம் தெரில. பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அமைய வாழ்த்துக்கள். என்றும் அன்புடன் குழலி அப்படின்னு முகிலோட புக்கில் எழுதிட்டு முகில்கிட்ட, முகில் இது உங்கள் புக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், டேக் கேர்ன்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் முகிலை பார்த்துட்டே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ட்ரெயினை விட்டு இறங்கி போயிட்டான். முகிலும் எல்லாத்தையும் எடுத்துட்டு தன்னோட ஃப்ரெண்டு ரூமில் வந்து ஸ்டே பண்ணுறான். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் குழலி கொடுத்த புக்கை எடுத்து பார்க்குறான். என்னடா அது நம்ம பேர் போட்டிருக்கு அப்படின்ட்டு பேகை செக் பண்ணுறான். உள்ளேயும் ஒரு புக் இருக்குது, அதில் குழலின்னு போட்டிருக்கு. உடனே இவனுக்கு 2 பேரும் மோதிக்கிட்ட சம்பவம் ஞாபகம் வருது. அப்புறம் இவன் குழலி கொடுத்த புக்கை திறந்து பார்க்குறான். அப்போது குழலி எழுதினதை பார்த்துட்டு முகிலுக்கு தானாக கண்ணீர் வந்துச்சு. சே, இப்படிலாம் குழலி ஃபீல் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அதுக்கடுத்து முகில் எடுத்த முயற்சி என்ன? ஒரு வழியாக இந்த பயணம் முடிஞ்சாலும் என்னுடைய கதை பயணம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அடுத்த ஒரு நல்ல கதையோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் இவள்.